மயிலாடுதுறை பக்கத்துல ஆக்கூர் என்ற ஊர்ல இருக்கிற தான் தோன்றியப்பர் கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு முறை கோச்செங்கச்சோழனுக்கு வயிற்றுல குன்ம நோய், அதாவது அல்சர் வருது. மன்னன் மிகுந்த வயிற்று வழியால துடிக்கிறான். அப்போ ஒரு அசரீரி கேக்குது, எந்த இடத்துல கொன்றை, பாக்கு, வில்வம் இந்த 3 மரங்களும் இருக்கோ அங்க சிவன் கோவில் கட்டினா உன்னோட வயிற்று வழி தீரும் அப்படின்னு அசரீரியா கேக்குது. அதே மாதிரி மன்னன் அந்த இடத்துல கோவில் கட்டுறான். ஆனா கட்டிய சுவர் இடிச்சு விழுந்துருது. இதுக்கு பரிகாரமா 48 நாள் 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சா இந்த குறைபாடு நீங்கிடும் அப்படின்னு சிவன் அசரீரியா சொல்வாரு. அவனும் 48 நாள் அன்னதானம் பண்ணுவான். ஆனா ஒவ்வொரு நாளும் 1000 இலை போட்டா 999 பேர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஒரு இலை மட்டும் மிச்சம் இருக்கும். இத பார்த்த மன்னன் வருத்தத்தோட இறைவன் கிட்ட முறையிடுவான். 48வது நாள் இறைவனே ஒரு வயதான அந்தணர் மாதிரி வந்து அந்த 1000வது இழையில 1000ல் ஒருவரா வந்து அமர்வாரு. மன்னன் அவர்கிட்ட வந்து, ஐயா, தாங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்பாரு. உடனே முதியவர் யாருக்கு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. யாருக்கு ஊர் என்பது மருவி ஆக்கூர் அப்படின்னு ஆயிடுச்சு. மன்னனையே எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவர் அடிக்க சிப்பாய்கள் விரட்டிட்டு வருவாங்க. அவர் ஓடி போய் அங்க இருக்கிற புத்துக்குள்ள விழுந்துருவாரு. புத்த கடப்பாறையால விலக்கி பார்த்தப்போ உள்ள இருந்து சுயம்பு மூர்த்தியா தான் தோன்றீஸ்வரர் தோன்றுவாரு. கடப்பாறையால புற்றை குத்தினப்போ கடப்பாறை லிங்கத்துல பற்றும். அந்த கடப்பாறை பட்டதன் அடையாளமா இன்னைக்கும் கூட லிங்கத்தோட தழிப்பகுதியில பிளவு இருக்கிறத பார்க்கலாம். இங்குள்ள அம்மன் வாழ்நெடுங்கண்ணி அம்மன். ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் பூலோகத்தை சுற்றி வரும்போது பார்வதி இறைவன் கிட்ட, இந்த பூலோகத்துல அழகிய மாளிகை அமைச்சு அதுல வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட சிவபெருமான் இந்த விபரீத ஆசையெல்லாம் வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவார். ஆனா பிடிவாதமா இருப்பாங்க பார்வதி. அதை கேட்கிற மாதிரியே இல்லை. அதனால சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தேவதச்சனான விஸ்வகர்மா தலைமையில ஒரு அழகான மாளிகை அமைச்சு முனிவர் புலஸ்தியர் தலைமையில கிரக பிரவேசம் செய்யறாங்க. அப்போ சிவபெருமான் புலஸ்தியர் கிட்ட, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பாரு. புலஸ்திய முனிவர், உங்களோட அருள் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா புலஸ்தியர் முனிவரோட மனைவி, எனக்கு இந்த மாளிகை வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பார்வதி, இந்த மாளிகை என்றும் ரணகலமாகட்டும் அப்படின்னு கோபத்தோட சாபம் போட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சிவபெருமான் கிட்ட இருந்து விடை பெற்று அத்திரி மகரிஷிக்கு வளர்ப்பு மகளா கட்கநேத்திரியா வளருவாங்க. இப்படியே பல ஆண்டுகள் கழித்ததும் அத்திரி மகரிஷியின் வளர்ப்பு மகனான கட்கநேத்திரி அகஸ்தியர் கூறிய சுயம்பர மந்திரத்தை கூறி சிவபெருமான வழிபட்டு வருவாங்க. அப்போ சிவபெருமானே நேர்ல வந்து அம்பிகையை ஆட்கொள்வாரு. அம்பிகை அமைத்த அந்த மாளிகை இலங்கையில இருக்கு. காசியை விட வீசம் அதிகம் உள்ள இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்தாலே 16 முறை காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதுதான் தான் தோன்றீஸ்வரர் கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றும்